Hi மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். பாகிஸ்தானை பத்தி நான் கம்ப்ளீட்டா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரிஷ் ராவ் வந்து ஒரு ஃபேனோட கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி. அவர் ஆக்சுவலி பாகிஸ்தான் ஃபேன் தான் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. அவர் என்னவோ இவரை வந்து அட்டாக்கிங்கா பேசியிருக்காரு. அவங்க ஃபேமிலி அண்ட் ஒய்ஃப் கூட ஒய்ஃப் தான் இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆஹ் ஏதோ பேசியிருக்காரு ஹார்ஷா. ஒரு அப்செட் ஆகி வந்து அந்த லான்ச்ல இருந்து இந்த பக்கம் ஒரு கார்டன் மாதிரி இருந்தது, நடந்து போற இடத்துல எகிரி வந்து அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை பத்தி என்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேல அது ஒரு கேம் தான். ரொம்ப நான் பேட்ரியாட்டிக்கா இருக்கேன், ரொம்ப ஸ்பிரிட்டடா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை போயிட்டு, ஒரு கிரிக்கெட்டரை போயிட்டு பர்சனலா அட்டாக் பண்றது, ஃபேமிலி பத்தி பேசுறது கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். எனக்கு சுத்தமா அது பிடிக்கல. உங்களோட கருத்து என்ன? பிரசாத் ப்ரோ ஸ்டார்ட் பண்றோம். நீங்க கருத்துலாம் இல்ல தெரியல, மேபி அவ்வளவு அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவரு வந்து ஹாரிஸ் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லிட்டு இருந்தாரு, என்ன நீங்க என்ன வேணா திட்டுங்க ஓகே, பட் என் ஃபேமிலி, எங்க அம்மா அப்பா, எங்க ஒய்ஃப் எல்லாம் எழுத்தீங்க. அதனால அது அந்த டைம் அந்த மாதிரி இழுத்தா வந்து எனக்கு யாருன்னா இருந்தாலும் நான் என்ன வேணா பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ஸோ அங்க அவருக்கு என்ன நடந்திருக்குன்னு அவருக்கு தான் தெரியணும். அவரும் சும்மா தான் இருந்திருப்பாரு. மேபி அவர் கொஞ்சம் ஓவரா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட்ல வந்து ஏசியன் கண்ட்ரீஸ்ல வந்து டேக்கிங் இட் அஸ் ரிலீஜன். ஸோ இப்போ பேசிக்கா எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இந்தியா ஒரு பாகிஸ்தான் பண்ணா அந்த கண்ட்ரி வந்து அவங்களுக்கு நல்லா போகும். இப்ப நம்மளே பாருங்களேன், இந்தியா தோத்து போச்சுன்னா இந்தியா தோத்து போயிடுச்சு ஒரு மாதிரி எங்கேயாவது பேக் ஆஃப் அவர் மைண்ட்ல வந்து அது கண்டிப்பா இருக்கும். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸை வந்து அதை விட்டுருக்காரு. தெரில அது வந்து என்ன பட் ஏன்னா மேபி ஆஸ் அ ஃபேன் அவரு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவர் ஆஸ் அ பிளேயர் வந்து அதையும் இக்னோர் பண்ணிருக்கலாம். எல்லாமே அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் தான். அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதுதான் மேட்டரா இருக்கும். ஸோ அவ்வளவுதான். ஐ திங்க் இட் இஸ் அப் டு தட் தான். பிகாஸ் நீங்க நம்மள இங்க என்ன வேணா சொல்லுங்க, எங்க அம்மா அப்பா ஏன் திட்டுறீங்க, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து அந்த ஹாரிஸ் ராவ் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி அவரும். ஸோ தட் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். அதான் ப்ரோ, ஆக்சுவலா தெர் இஸ் எ லிமிட் எல்லாத்துக்கும். நீங்க ஒரு பிளேயரை எப்படி வேணாலும் அபியூஸ் பண்ணலாம். என்ன பிளேயர் அபியூஸ் பண்றதே தப்பு. ஹாரிஸ் ராஃபை வந்துட்டு ஆக்சுவலா இப்ப இது பண்றாங்க, பட் அவங்க அசாம் கானே வந்துட்டு பாடி ஷேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப தப்பு. ஒரு பிளேயர் அவரும் கண்ட்ரிக்காக தான் ஆடுறாரு. ஸோ அவருக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்டை நீங்க கொடுத்துதான் ஆகணும். என்னையே நீங்க தோத்தா நீங்க வந்துட்டு என்னதானாலும் உங்களுக்கு தெரியாத இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் எப்படியும் திட்டிட்டு தான் இருக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றது, ஆப்வியஸா இது வந்துட்டு ஒரு எமோஷன்ஸ் அந்த இடத்துல டக்குன்னு ரிலீஸ் தான் ஆகும். எத்தனை பேர் ஃபுட்பால் பார்ப்பீங்கன்னு தெரியல, ஜிடான் வந்துட்டு அந்த இட்டாலியோட வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல வந்துட்டு மேட்ரஸியை வந்துட்டு ஹெட்பட் பண்ணுவார், தலையில முட்டி கீழே தள்ளி விடுவாரு. ஃபேமிலியை பத்தி பேசியிருப்பாரு அந்த ஜிடான்கிற டிஃபெண்டர். அப்படி இருக்கும்போது அந்த மொமெண்ட்ல வந்துட்டு அந்த ஹீட்ல எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி வர்றதுதான் கோவம். என்னை பொறுத்த வரைக்கும் டு பி ஆனஸ்ட் ஐ வில் ஸ்டாண்ட் வித் ஹாரிஸ் ராஃப். என்னதான் ஒரு மோசமா விளையாண்டாலும் இட்ஸ் அப் டு தேர் போர்டு தான் வந்துட்டு அந்த டிசிஷன் எடுக்கணும். அதுவுமே எப்படின்னா அவரை டிராப் பண்றது இல்ல அவருக்கு கான்ட்ராக்ட் தூக்குறது அந்த மாதிரி தான் எடுக்க முடியுமே தவிர ஒரு பிளேயரை நீங்க அபியூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஆஸ் அ ஃபேன் அவரு தான் தப்பு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்துட்டு அமைதியா இருந்திருக்கணும். அவரை நீங்க திட்டனால என்ன ஆக போகுது, முடிஞ்சு போச்சு, அடுத்து நல்லா பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா அவருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் பரவாயில்ல, நம்ம தோத்தப்பையும் நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அடுத்து நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படின்னு தோணுமே தவிர்த்து நீங்க அபியூஸ் பண்ண அவங்களுக்கு என்ன இவங்க நம்ம கஷ்டப்படுறோம் பட் இவங்களுக்கு அது தெரியலையேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க பாஸ்ட் எதுவும் டிராஃபிஸ் வாங்கல பட் ஸ்டில் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல நீங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க இது வந்துட்டு பிரான்சைஸ் கிரிக்கெட் இல்ல, ஒரு கண்ட்ரிக்காக விளையாடுறாரு. ஸோ ஃபேன்ஸ் வந்துட்டு அது பாகிஸ்தான் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, நான் இந்தியன் ஃபேன்ஸுக்கே சொல்றேன். இந்தியாவே ஜெயிச்சிட்டு இருக்கிறனால ஒரு சில விஷயங்கள் இந்தியன் ஃபேன்ஸ் பண்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கோலி ஃபெயிலியர் ஆயிருக்காருன்னா உடனே கோலியை பத்தி திட்ட வேண்டியது, கோலியை வந்துட்டு ஏதோ அப்படியே கோலி இவ்வளவு வருஷம் ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும் இந்த வேர்ல்டு கப்ல தான் அவர் வந்துட்டு சொதப்புற மாதிரியும் அந்த மாதிரி லைக் இட்ஸ் நாட் எஸ்பெஷலி ஃபார் த பாகிஸ்தான் ஃபேன். யாரெல்லாம் கிரிக்கெட் பாக்குறீங்களோ, கிரிக்கெட் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபேன் பண்ணது தப்பு தான். யாரும் அப்படி பண்ணிருக்க கூடாது. அதான் என்னோட கருத்து. ஓகே, நானுமே அதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுது, முதல்ல அபியூஸ் பண்ற அளவுக்கு இதுல என்ன இருக்குன்னு தெரியல. எல்லாத்துக்கும் அபியூஸ் தான் இருக்கு. இப்போ அவங்க அது ஒரு கேம் தான். நீ என்னதான் வந்து அவங்க கண்ட்ரிக்கு விளையாடுறாங்க, கண்ட்ரி ரெப்ரசென்ட் பண்றாங்க, பேட்ரியாட்டிக்கா நம்ம ஓவர் வெல்ம் ஆகி ரியாக்ட் பண்றோம்,
அப்படின்னா கூட இப்போ வந்து அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அங்க வேணும்ட்டு யாரும் தோக்க போறது இல்ல. இப்போ வேணும்ட்டே தோத்தா கூட இப்ப அவரை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அபியூஸ்க்கும் கிரிட்டிசைஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் வந்து கிரிட்டிசைஸ்ன்ற பாயிண்ட் எடுத்துக்காம அபியூஸ்ல இறங்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. இவன் ஒருத்தன் இவன் இது அது இதுன்னு பேசுறதுக்கு பதில் என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்ற கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்து பேசலாம். அதை விட்டுட்டு அபியூஸ்ல இறங்கிடுறாங்க. இப்போ பிளேயர்ஸ்டா இருக்கட்டும் இல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸா இருக்கட்டும், இப்போ நம்ம பேசுறோம், ஒரு மேட்சை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கோம், நம்மளே அபியூஸ் தான் பண்றாங்க. நம்ம ஒரு கருத்து சொல்றோம், இந்த கருத்தை பேசுறீங்க பாயிண்டா பேசுவோம். நம்ம வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாயிண்டா பதில் கமெண்ட் பண்றவங்களுக்கு நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்றோம். தப்பு இல்ல, தேவையில்லாம வந்து பார்க் பண்ணிட்டு போறாங்கல்ல. அவங்க ஆக்சுவலி என்னன்னா அவங்க ஐடென்டிட்டியை வெளியே காட்ட போறது கிடையாது. சும்மா எழுதுறதுனால எதுவும் நடக்க போறது இல்லைன்னு என்னென்னமோ எழுதுறாங்க. அதுலயும் வந்து இஷ்டத்துக்கு தான் பேசுறாங்க. வந்து நீ சும்மா இருக்க, சும்மா இருந்தா இப்படிதான் பண்ணணும்னு தோணும். யாரும் சும்மா உட்காந்துட்டு பண்ணல, இவ்வளவு லேட் நைட் உட்காந்துட்டு பண்றது கிடையாது. அண்ட் எல்லாத்துலயும் ஒரு எஃபர்ட் இருக்கு. இப்ப கமெண்ட் போடுறவங்களை கூட ஒரு எஃபர்ட் எடுத்து பண்றாங்கன்றதான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். ஏன் வந்து நேரம் அபியூஸ்ல இறங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்க வீட்டுல இருக்கவங்களை கேளு, இதை பண்ணு அதை பண்ணு, அவங்கள பேச சொல்லு இவங்கள பேச சொல்லு. ஒரு வீடியோக்கும் அப்படிதான் கமெண்ட் வருது. ஆக்சுவலி ஒரு நேஷனல் டீமை ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா சுத்தமா டேலண்ட் இல்லாம பண்ண முடியுமா? அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி, எவ்வளவு டிவிஷன் கிரிக்கெட் ஆடி, எவ்வளவு கண்ட்ரிக்குள்ள டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடி, அதுக்கப்புறமா உள்ள ஸ்குவாட்ல வந்து 30 மெம்பர் ஸ்குவாடு, 15 மெம்பர் ஸ்குவாடு, ஏ டீம் பி டீம் இதெல்லாம் தாண்டி தான் வந்து 11 உள்ள வராங்க, வந்து ஸ்டார் பண்றாங்க. அதை மீறி அன்னைக்கு அவங்களோட டே ஒண்ணு இருக்கு, கையில பால் வராம இருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம். அப்படி இருக்கப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்லலாம், டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இவர் வந்து இப்படி போடுறாரு, அது இப்படி பண்ணிருக்கணும், இந்த பேட்ஸ்மேனுக்கு இந்த லைன் போட்டா அடிப்பாங்க, இப்படி பேசுறது வேற. டைரக்டா போயிட்டு நீ எல்லாம் எதுக்கு விளையாடுற, உங்க வீட்டுல இருக்கவங்க அப்படி இப்படின்னு பேசுறது வந்து சுத்தமா வந்து எந்த வகையிலும் அக்செப்டபிள் கிடையாது. அதை மாத்தியே ஆகணும். இப்ப வேற சோசியல் மீடியாவில் வருது, இப்ப எங்கேயோ இது நடக்குதுன்றப்ப ஆரம்பமா இருக்கு. இதை வச்சே ஒரு சிலர் வந்து அந்த இது தேட ஆசைப்படுறாங்க, பாப்புலாரிட்டி தேட. அது ரொம்ப இதா இருக்கு. அங்க ஆக்சுவலி பேசுறது 2 பேரு 15 பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, இப்படி சுத்தி 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 வேற வேற ஆங்கிள். அதை தடுக்க போறது 3 பேர் தான் இருக்காங்க, வீடியோ எடுக்கிறவங்க 7-8 பேர் இருக்காங்க. என்ன அது யார் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணி நிறைய வியூஸ் வருது அப்படிங்கிறது தான் இங்க மேட்டர் ஆஃப் என்ன சொல்றது காம்படிஷனா இருக்கு. தவிர்த்து அது அங்க வந்து ஒரு கூல் டவுன் பண்ணி விடணும்னு இல்லை. ஆக்சுவலி அவங்களோட ஒய்ஃபை யாரும் நமக்கு தெரியல, எக்ஸாக்டா தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க வந்து அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண விருப்பப்படுறாங்க. அவர் அதை மீறி அவர்கிட்ட இருக்க போன் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி எகிரி வந்து சண்டை போடுறாரு. அங்க பிடிக்கிறாங்க ஒரு 3-4 பேர் சேர்ந்து. இந்த சைட்ல இருக்கவங்க வீடியோ எடுத்துட்டு, இந்த சைட்ல இருக்கவங்க வீடியோ எடுத்துட்டு, எனக்கு சுத்தமா என்ன நடக்குதுன்னு புரியல. அண்ட் நான் தான் சொல்றேன், ஒருத்தங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் கொடுங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இல்லைன்னா கூட நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, அபியூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இத கண்டிப்பா இனிமே பாக்குற யாராவது சப்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருக்காங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க, நம்ம லவ்ட் ஒன்ஸ் இருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவாங்க, கஷ்டப்படுவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டீங்க அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு எப்படி தோணுது இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து அபியூஸ் பண்றது, பிளேயர்ஸ் அபியூஸ் பண்றது, வீடியோ மேக்கர்ஸ் அபியூஸ் பண்றது, அண்ட் பிளேயர்ஸோட ஃபேமிலி அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட ஃபேமிலி பத்தி அபியூஸ் பண்றதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பிரேக் ஆகணுங்கிறதா எங்களோட தாட். இது மூலமா சப்போஸ் வந்து யாராச்சுக்கு போயிட்டு ரீச் ஆகி இனிமே அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நாங்க ரொம்ப மோர் தென் ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். வித் தட் நோட் நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம். கண்டிப்பா வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றோம்.